ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜெனி வந்து ராமை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஜெனிட்ட ராம் கேட்கான், எதனால் நீ வந்து ஹக் பண்ணுற அப்படின்னா, எனக்கு குளிருது அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லி அவனோட ஷர்ட்டை கலத்தி கொடுக்கான். உடனே அதையும் போட்டுட்டு திரும்பியும் ஹக் பண்ணுறான். இப்போ என்ன அப்படின்னா, உனக்கு குளிரும்ல அதனால தான் அப்படி உன்னை ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ராமும் ஜெனியும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கத வந்து தூரத்தில் யாரோ 2 பேர் பார்க்காங்க. யாருடான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். 2 பேரும் பார்த்துட்டு பஸ் ஏறி போகையில் சொல்கிறாங்க. ஹீரோ தான் சொல்கிறான், ராம் வந்து பனிக்கட்டி மாறி அவனை வந்து எவ்வளோ தான் ஹாட் வாட்டர், அதாவது சூடாக வெந்நி எவ்வளோ தான் ஊற்றினாலும் வந்து அவன் கரையவே மாட்டான், அப்படி நிலையாக நிற்பான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா, ஜெனி வந்து கெட்டில் மாறி ரொம்பவே ஹாட்டாக இருப்பா, அவன் வந்து ஊற்றி ஊற்றி கரைய வச்சிருவா அப்படின்னு சொல்கிறா. அப்போ உடனே ஹீரோ சொல்கிறா, அப்போ நம்ம வந்து பெட் கட்டுவோமா அப்படின்னோடனே, என்னது பெட்டா, அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லையா அப்படின்னு கேட்கான். 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சரி 100 பெட் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க் பண்ணுற பிளேஸை தான் காமிக்காங்க. அப்போ என்னோடய வீக்லி ரிப்போர்ட் அப்படின்னு ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா உட்காந்து ஹீரோயின் தண்ணி குடிக்கையில் மிஸ்டர் சங்கன் வராரு. சங்கன் வந்து ஹீரோயின்கிட்ட ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னா, ஹீரோயினும் பரவாயில்ல நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் சூப்பராகவே ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராடுறாரு. ஹீரோயின் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓவர் டைம் கிடையாது, வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு சந்தோஷமாக போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு தான் ஹீரோட்ட சொல்கிறான், உன்னைய ஹாஸ்பிட்டலில் உள்ள இந்த ஐடியல் மென் குரூப்லேருந்து நீக்கிட்டாங்க, நீ சிங்கிள் கிடையாதுல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால தான் நீ இப்போ என்னை மாரி ஆயிட்ட அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறான், நீ சிங்கிளாக இருக்கும்போது இந்த லிஸ்ட்டில் இல்லையேன்னு ஹீரோ காமெடியாக பேசுகிறான். யார் சொன்னால் நானும் அந்த லிஸ்ட்டில் இருந்தனே அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்கிறான். அந்த சைடு 2 டாக்டர்ஸ் போகிறாங்க. அவங்க வந்து ஹீரோட்ட வந்து, நீ இப்போ ஹீரோயினோட தான் இருக்கியா அப்படின்ன உடனே ஃப்ரெண்டு ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு அவங்க 2 பேரும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறான், நான் கல்யாணம் முடிக்கல, நீங்கள் இந்த மாதிரிலாம் எக்ஸைட்மெண்ட்டாக ஆகவே இல்லையே அப்படின்னு கேட்கான். ஹீரோட்ட 2 பேரும் வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்து, நீ என்ன மெசேஜில் இந்த நம்பர் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ வந்து அதை சால்வ் பண்ணி ஐ மிஸ் யூ அப்படின்னு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு காமிக்கான். ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹீரோ சரிவா நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படின்னு போகிறாங்க. ஃப்ரெண்டு ஓடி வரான், இல்லை முடியாது, முக்கியமான சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ நான் தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே அப்படின்னோடனே, ஆள் இல்லைப்பா நீ தான் பண்ணி ஆகணும் வா அப்படின்னு கூப்பிட்றான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், நீ போய் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஹீரோ சொல்கிறான், நர்ஸு ஜியாவை பார்த்து நர்ஸ் ஸ்டேஷனில் போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து டாக்டர் குயின் ஆல்ரெடி நிற்காங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு, இது எனக்கு முன்னாடியே தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன் கேட்ட டாக்டர் குயின் வந்து, இல்லை நீங்கள் 2 பேருமே இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறா. ஒன்று ஹீரோ சொல்கிறா, நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்தே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாகவே சர்ஜரி நடக்குது. சர்ஜரி முடிஞ்சு வெளில வர ஃப்ரெண்டு சொல்கிறான், ரொம்பவே பெரிய நைட்டுப்பா, எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோ சொல்கிறான், நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னோடனே, நீயும் தான் சூப்பராகவே சர்ஜரி பண்ண அப்படின்னு அவங்களும் பாராட்டுறாங்க. டாக்டர் குயின் வந்து ஹீரோவை பார்த்து, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ஹீரோ நின்ன உடனே, இல்லை எனக்கு உன்னை முன்னாடி பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அது இப்போ வேஸ்ட்டு, இந்த லேண்டில் வந்து போட்டை தள்ளுற மாதிரி என்னோடய விருப்பம்லாம், எனக்கு மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணலாம் பிடிக்காது, உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு ஹீரோ டாக்டர் குயினை பார்த்து சொல்கிறான். டாக்டர் குயின் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறத பார்த்துட்டு கொஞ்சம் கண் கலங்கி தான் நிற்காங்க. இந்த சைடு வந்து ஹீரோயின் வீட்டுக்கே போகாமல் அந்த நர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் முழிச்சு சர்ஜரி எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுட்டு, உனக்காண்டி தான் இதை வாங்கி வச்சேன், நல்லா தான் இருக்கும் சாப்பிடு அப்படின்னு கொடுக்காங்க. ஹீரோயின் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு, உன் மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்டல்கிட்ட கூப்பிட்டு போயிட்டான். ஹீரோ வந்து அந்த சைடு நின்று ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் நீ பார்க்காதன்னு சொல்கிறாங்க. உன்னை டாக்டர் சொல்கிறாங்க, ஓ ஹீரோயினுக்கு ரொம்பவே எம்பரசிங்காக இருக்குது, நீ பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ விடுவானா பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து டென்டிஸ்ட் டாக்டர் வந்து ஹீரோயினை பார்த்து, ஓ வென்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்காங்க. உடனே அதுக்கு இல்லை என்னோடய பேர் காங்கிறாங்க, அப்படியே கூப்பிடுங்க என்ன. உடனே
திரும்பியும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் மெடிசின் தரேன், அதை போடுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் பல்ல பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சில இன்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வென்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. உடனே ஹீரோ கொஞ்சம் தனியாக விடுங்க அவளைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறான். இந்த சைடு வந்து புக் ஸ்டோரில் ராம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜெனி வர்றா. ஒரு பாக்ஸில் வந்து தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஷர்ட்டும் வச்சுருக்கா. இது உனக்கு தான், உனக்கு குளிரும்ல, அதனால தான் வெயிட் வந்தேன், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி ராம் கேட்கான். ஜெனி சொல்கிறா, என்னோடய சேவிங்ஸ் வச்சு தான் உனக்கு வாங்கினேன். ராம் சொல்கிறான், நீ வந்து உன்னோட கடையை திறக்கிறதுக்கு வேலையெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு ஜெனி சொல்கிறா, இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல, அதனால் நான் அது வரைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. சரிப்பா, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த துணியை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் இது உன் சைஸ் தான் எடுத்தேன், யார் இதை வந்து போடுவா, நீ தான் போடணும். உடனே ராம் வந்து கவரில் கொஞ்சம் காசு வச்சு எடுத்துகிட்டு இது வந்து இந்த துணிக்கும் நீ வேலை செஞ்சதுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். உடனே ஜெனி சொல்கிறான், எதுக்கு நீ துட்டுலாம் கொடுத்து என்னை ஸ்ட்ரேஞ்சர் ஆக்குற? உடனே ராம் சொல்கிறான், நீ இப்போ ரொம்பவே ஏழையாக இருக்க, அதனால தான் உனக்கு தாரேன். உடனே ஜெனி வந்து நேற்றுக்கு நான் அந்த வீடியோ பார்த்ததுனால தான் நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ராம் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கையில் ஹீரோயின் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. ஹீரோட்ட ஃபேஸையே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோ ஒவ்வொன்றா கேட்கா. அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஹீரோவா வீட்டுக்கு வா சாப்பிடு அப்படின்னு சொன்னால் இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்காங்க. இருந்தாலும் வழுக்கு டைமாக ஹீரோ வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோ சாப்பாடாக்கி ஹீரோயின்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறான். ஹீரோயின் வந்து அந்த மாஸ்க்கை லைட்டாக தூக்கி தூக்கி சாப்பிட்றாங்க. எதனாலும் நீ இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் சொல் பேச்சு கேட்காம திரும்பியும் அதேமாரி சாப்பிடனா ஹீரோவை வந்து மாஸ்க்கை கலத்துட்டு, எனக்கு தான் தெரியும்ல உன் ஃபேஸ் வந்து வீங்கியிருக்குன்னு, அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கலத்தி ஹீரோயின் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். உடனே ஹீரோயினை பார்க்காத அப்படின்னோடனே ஹீரோ, எதுக்கு நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே, நான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கம்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்ல, நீ எப்போதும் போல தான் இருக்கேன் அப்படின்னோடனே, என்னது நான் அசிங்கமாக எப்போதுமே இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லை நீ எப்போதுமே அழகாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அவன் நாயை பற்றி பேசணுன்னா, என்னது நீ என்னையே நாயின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடிக்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியலையா, என்னோட காங்கிறாங்க எப்போதுமே எனக்கு அழகாக மட்டும்தான் தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ணி லைட்டாக கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா போய் பெட்டில் படுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஹீரோ, அப்போவா 2 பேர் சேர்ந்து படுக்கணும்னு நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்கான். ஹீரோயின், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. ஹீரோ உடனே பிடிச்சிடுறான். கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா கசின் வந்து லிஃப்ட்டுக்கு வாரான். அப்போ யாரோ வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு வரா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜெனி தான். 2 பேரும் பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஜெனி சொல்கிறா, நான் வந்து ஹீரோயின் பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் கசின் வந்து ஜெனிகிட்ட கேட்கா, நீங்கள் 2 பேருமே க்ளோஸ் தானே, ஹீரோயின் லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா, ஆமாம் தெரியும், யார் அப்படின்னு சொல்லி கேட்கா. அதான் உன் பாஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தான் தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜெனி சொல்கிறா, நீ ஏன் கவலைப்படுற, அவள் எப்போதுமே உன் கசின் தானே அப்படின்னு சொல்கிறான். ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என்னோடய பாஸோட அங்கிள்கிட்ட ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் ரொம்ப டஃப்பாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே ஆமாம், அவர் ரொம்பவே ரொமான்டிக்கே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே கசினு கையை பிடிச்சி, நம்ம 2 பேருமே ஒன்று தான், பாஸோட அங்கிளோ எல்லோரும் ஒன்று தானேப்பா, அவங்கள்ட்டலாம் ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. உடனே ஜெனியும் கையை இழுத்துடுறா. அதுக்கப்புறம் வந்து கசின் சொல்கிறான், நான் வந்து வெளிச்சத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து ஜெனியும் அவன் காதை பிடிச்சி திருக்கிட்டு, நீ என்னையை பற்றி வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு காதை திருவிட்டே போகிறா. என் காதை விட நீ என்ன என்னோட அம்மா மாரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே 2 பேரும் அடித்தடி சண்டை நடத்திட்டு இருக்கேல வந்து ஹீரோயின் கத்துற மாரி சவுண்டு கேட்க. உடனே வந்து கசினும் அமைதியார் என்னன்னு சொல்லி கேட்போன்னு சொல்லி போய் 2 பேரும் கதவுல காதை வச்சு கேட்காங்க. ஹீரோயின் ஆன் சவுண்டு விட்டோன்னே 2 பேரும் ஒரு வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஹீரோயின் வலிக்குதுன்னு சொன்னதை கேட்டுட்டு 2 பேரும் என்னது வலிக்குதா அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துடுறாங்க. உள்ள ஹீரோயின் பல்லு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சரின்னு சொல்லி கூல்டவுன் படுத்துகிறான். நான் வேணா போய் உனக்கு வலி மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். சைடு இவங்க 2 பேரும் வந்து கதவை தட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கசன் சொல்கிறான், 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கதவை தட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெனி சொல்கிறா, நீ ரொம்பவே ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ பார்த்து ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணிடுறான். நீங்கள் 2 பேருமா தட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து கசன் சொல்கிறான், இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஹீரோயின் மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்கேன், அவளுக்கு இந்த மெடிசனை கொடுத்துருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். இந்த சைட் ஜெனி உள்ளே போய் உட்காந்துருக்கா. ஹீரோயின்ட்ட உனக்கு மருந்து போட்டிருக்கேன், இப்போதைக்கு பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெனியும் ஹீரோயினும் வந்து பாசமாக கெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து ஹக் பண்ணுறாங்க. அவள் வந்து ஜெனி ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ரொம்பவே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு எடுக்காங்க. அப்போ ஹீரோயின் ஏதோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ எதுக்கு இப்போ வந்த, நீ வெளில போ அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு ஹீரோ சொன்னது கேட்டு, அவள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் நினைக்கிறதெல்லாம் சொன்ன உடனே, இவ்வளோ சூப்பரான பாய் ஃப்ரெண்டா, இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட ஹீரோயின் ஏதோ சொல்கிறாங்க. ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ ஏன் இவ்வளோ ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் சொன்னதாகவே சொல்கிறான், நீ வந்து ராமை வந்து சேஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்னது ராமை நீ சேஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோவே கேட்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறா. உடனே ஹீரோ, அப்போ நீ என்னை பார்க்க தான் வந்தியா? ஆமாங்க. ஹீரோ, அப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு சின்ன ஹெல்ப் தான் வேணும். ஹீரோ சொல்கிறான், அவன் ரொம்ப கஷ்டமானவன்லாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி சொல்கிறான், எனக்கு ஈஸியாக உள்ளவங்களாம் பிடிக்காது, அதே மாதிரி என் பின்னாடி சுற்றுறவங்களையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வந்து உன்னோட அங்கிள் ரொம்பவே பர்ஃபெக்டான ஆள், அவன் ரொம்பவே நல்லவன், அவன் தான் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உண்மையாகவே நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கா. உடனே ஜெனியும் ஆமாங்க, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த படத்தில் இருந்த மாரி அப்படியே இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இது போதும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு சில ஹிண்ட்ஸ் கொடுக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கா. ராமோட வீட்டு அட்ரெஸ்ஸு, அடுத்து உன்னோட கிராண்ட்மா, அதாவது ராமோட அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும். ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் தேவையே இல்லை, நீ உன்னோட டைமை தான் வேஸ்ட் பண்ணுற, அப்போனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கா. நான் தானே ஐடியா பண்ணி உங்கள் 2 பேருமே சேர்த்து வச்சேன். ஹீரோ, உன்னைய பற்றி நான் வந்து இவள்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயமா சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல வரையில் ஹீரோயின் தடுக்கிறாங்க. போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் வந்து ஜெனி விடலையே. அந்த டைமில் கூட ஹீரோயின் வந்து டாக்டர் குயின் மேலே ஜெலஸாக இருந்தா. அப்போ கூட நான் வந்து உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன், அவள் கூட நீ தேவையில்லைன்னு சொன்னான், நான் தான் இல்லை அவன் நல்லவன்னு சொன்னேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பற்றி இதெல்லாம் பாஸ்ட் தானே, ஹீரோ ஒன்றும் கண்டுக்கிற மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறா. ஹீரோயின் பார்த்து உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே ஹீரோயின் இல்லை அப்படிங்கா. ஜெனி வந்து டைரியும் பெண்ணை எடுத்து கொடுத்து அட்ரஸ் எழுத சொல்கிறா. ஹீரோயினும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோவும் எழுதி கொடுத்துட்றான். அட்ரஸ் வாங்கின பேப்பரை வந்து ஜெனி கிஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினை பார்த்து, நம்ம வந்து வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, சொந்தக்காரங்களாகவும் ஆகிட்டோம், நீ வந்து என்னை ஆன்ட்டின்னு கூப்பிட்டு ரெடி ஆகிக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஜெனி போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வந்து, அப்போனா நீ அந்த டைமில் ஜெலஸாக ஃபீல் பண்ணியிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினும் அப்படிலாம் இல்லையே, எனக்கு வேலை இருக்குப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஹீரோயினோட ஆஃபீஸை தான் காமிக்காங்க. ஹீரோயின் வந்து ஃபுல் வேலையும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. சாப்பிடாம கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்டே எடுக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்த ஒரு லேடி வந்து, இன்னும் நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் சிரிக்காங்க. உடனே வந்து, நீ ஏன் மிஸ்டர் சங்கனை ஃபாலோ பண்ணுற, அவர் தான் லஞ்சை ஸ்கிப் பண்ணுவார், அதே மாதிரி நீயும் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்க, உடனே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. ஹீரோயின் சாப்பிடையில் கூட வேலை பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிஸ்டர் சங்கன் வந்து, என்னாச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து உட்காந்து பேசுகிறாரு. ஹீரோயின் வந்து லாயர் பற்றின டவுட்லாம் கேட்காங்க. அவங்களும் வந்து சொல்லி கொடுக்காரு நல்லாவே. அப்போ அந்த சைடாக வந்த ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதா ஃபோட்டோ எடுத்துடுறாரு. அந்த ஃபோட்டோ வந்து குரூப்லேயும் வந்து அனுப்பி வச்சுட்டு, மிஸ்டர் சங்கன் வந்து இந்த மாதிரி பேசுகிறது இப்போ தான் நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த சைடு வந்து அவர் காங்கிரங்கோட அட்வைசர் அப்படின்னு சொல்லி போட்டு விட்றாங்க. இதெல்லாம் நார்மல் தான், நீங்கள் வந்து காசிப்பெல்லாம் கிளப்பிவிடாதீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறானுங்க. அதுக்கு ஃபோட்டோ எடுத்தாலும் இல்லைச்சி, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ போகுது அப்படின்னு சொல்லி போட்டு விட்றான். இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோ கார் பார்க்கிங்கில் உட்காந்து ஹீரோயின், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்குள்ளேயும் ஃப்ரெண்ட் ஏறி உட்காந்துட்டு என்னை கூட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறான்.
ஹீரோ சொல்கிறான், என்னோட பக்கத்து சீட்டு எப்போதுமே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கான். ஃப்ரெண்டு சொல்கிறான், நானும் உன் கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்க. ஹீரோ போ அப்படிங்க. நான் ஹாஸ்பிட்டலோட நிறைய திங்ஸோடலாம் போகிறேன், என்னால் வேறு எங்கேயும் போக முடியாதுப்பா, கொண்டு விடு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கேட்கா, உன்னோட கார் எங்கே அப்படின்னா, என்னோடய ஒய்ஃப் தான் கொண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். எங்கே கொண்டு போயிருக்கான்னு கேட்டவுடனே, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் லீவ் கொடுத்துருக்கு, அதனால் அவள் வந்து ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் உன்னை பற்றி சொன்னாங்க, நீ ரொம்பவே உன் ஒய்ஃபை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிருவ அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன், நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டை கேர் பண்ணி பார்க்கணும், நீ போப்பா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்றான். ஹீரோ ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டான். அவன் சொல்கிறான், என்னை ஏன் இப்படி நீ செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீல. அந்த சைடு டாக்டர் குயின் வராங்க. உடனே டாக்டர் குயினை பார்த்து, நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு டாக்டர் குயின் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து கேப் புக் பண்ணி தான் போகிறேன். என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்ருக்கேன். இந்தாங்க என்னோடதும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி 2 பாக்கெட்டு கூட கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுறா. ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துட்டு, யாருக்குமே உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட்டில் உள்ளதெல்லாம் கீழே போட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். சிக்கனாண்டா நம்ம கசின் வந்து சாப்பிட்டுட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு இந்த பேக்கெல்லாம் எடுத்து அவன்கிட்ட அடுக்கி, என்னை காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டான் என்னோட செல்லம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வச்சு அவனை அனுப்பிட்டு இருக்கான். ஹீரோயின் வேலை செஞ்சிட்ருக்கையில் மிஸ்டர் சங்கன் வந்துடுறாரு. வந்தோடனே ஹீரோயின் தெரியாமல் கீழே போட்டுறாங்க. சங்கன் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்லலாம், நான் இப்போவே முடிச்சிடுவேன் வேலை, என்னால் உங்கள் வேலை தடைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி எவ்வளோ காணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கன் கேட்காரு. ஹீரோயினில் நானே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு சங்கன், இந்த கோர்ட் ஹியரிங்க்கு முன்னாடியே உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு நிறைய சொல்லியும் கொடுக்காரு. திடீர்ந்தாப்பில் ஹீரோயினை பார்த்து ரசிக்கவும் செய்கிறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் ஆஃபீஸ் முன்னாடி நின்று எப்போ வருவேன்னு சொல்லி கேட்கா. ரொம்ப நேரம் ஆகும், நிறைய எவிடன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, எனக்கு மிஸ்டர் சங்கன் ஹெல்ப் பண்ண போய் தான் வந்து நான் இன்றைக்குள்ளே முடிக்கிறேன். என்னது பர்சனலாக உனக்கு சொல்லி கொடுத்துறேன், என்னாலாம் இதை ஏற்றுக்கிற முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன ஹீரோயின், நீ ஜோக் கிடைக்காத, நீ வீட்டுக்கு போ, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோவும் எப்போ முடியுமோ அப்போ நீ எனக்கு டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். ஹீரோயினும் மிஸ்டர் சங்கனும் சேர்ந்து நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்காங்க. அப்போ சாப்பிடையில் சங்கன் தெரியாமல் மிளகா எடுத்து சாப்பிட்றாரு. ஹீரோயின் தான் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோ இன்னும் வரைக்கும் ஹீரோயினுக்காண்டி கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் வந்து மெசேஜ் அனுப்புகிறான், இன்னுமா நீ வேலை செஞ்சிட்ருக்க, நான் கீழே தான் நிற்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்கான். ஆனால் ஹீரோயின் பார்க்கல. ஹீரோ இந்த சைடு கிளம்பி போகிறான், அந்த சைடு ஹீரோயினும் மிஸ்டர் சங்கனும் கிளம்பி போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.